நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது. Who are you? No, don't argue with me. இல்ல not like that. நான் சொல்றத கேட்டுட்டு போறதா உங்களுக்கு வேலை. இல்ல sir, I'm just asking. யாரு நீங்க? Who are you to ask ராஜா? Don't question me. ஆமா, அயோத்திக்கு இந்துக்களோட உரிமைங்க. அத கேட்க அறிவாலயம் யாருன்னு கேக்குறேன். அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல. அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு? தூண் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டி இருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல. அப்ப பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவர் பேர்ல அவர் அதாவது நிர்வாகத்துக்காக ஆபீஸ்ல அவர் சைன் பண்ணி வச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தி இருக்காங்கிறதா எனக்கு வந்திருக்கிற தகவல். அப்ப அவர் பெரியவர், பல நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் உலகம் முழுவதும் உருவாக்கிய பெரியதவர் பிச்சைக்கூர்கள் வந்து. அதனால நீங்க அதையே இட்ஸ் ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட். இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள், அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா? இல்ல, என்ன கோஷம் போட்டாரு? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், அல்லேலுயா அல்லேலுயான்னு. அதை himself is a crypto. அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள், நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுக்கு இந்து சமுதாயம் விடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன சட்டம்? யார் அப்போஸ் பண்ண? செத்த இருங்க சார். இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது. அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார். ஆனால் இப்பொழுது Who are you? No, don't argue with me. இல்ல not like that. நான் சொல்றத கேட்டுட்டு போறதா உங்களுக்கு வேலை. இல்ல sir, I'm just asking. யாரு நீங்க? Who are you to ask ராஜா? Don't question me. First இருக்குங்க. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு 3 தரம். முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது. அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. 3 தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள். 26 தேர்தல்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைஞர். அயோத்தியை வந்து இங்க ஒப்பிடும் போது பிரச்சனை வருது. சட்டத்துல அயோத்தியா கெட்ட வார்த்தையா? சட்ட இருங்க ஐயா, அயோத்தி என்ன கெட்ட வார்த்தையா? நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில இருக்கிற இருந்த அந்த மாஸ்டர் சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த 5 ஜட்ஜில 4 பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார்? கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள்னு. அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை? ஆமா, அயோத்திக்கு இந்துக்களோட உரிமைங்க. அத கேட்க அறிவாலயம் யாருன்னு கேக்குறேன். அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல. அது மாதிரியான நிகழ்வு தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு? கலவரம் ஏன் வருதுங்க? அடிப்படை நீங்க பாருங்க, அங்க நீங்க முஸ்லிம் சப்ஜெக்ட் பண்ணி இருந்தா இல்ல முஸ்லிம் நீங்க சொல்லக்கூடாது. பீப்புள் அப்ஜெக்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஆனால் அப்ப அப்ஜெக்ட் பண்ற திமுக ஸ்டாலின் தான் ஹிந்து விரோதி. நீங்க தான் அப்ஜெக்ட் பண்றீங்க. நான் சொல்றேன் ஹிந்து சமய அறநிலைத்துறை has to be abolished. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.